இன்றைக்கி ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுங்களேன், அது நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படிங்கிறது அடுத்த விஷயம். ஒரு படம் விமர்சனத்துக்கு உள்ளானதான், யார் நடித்த படமாக இருக்கட்டும். ஒரு படம் வெளியே வந்துட்டாலே அது விமர்சனத்துக்கு உள்ளான படம் தான். ஆனால் அந்த படத்தை பற்றி விமர்சனம் இருக்குமே தவிர இன்றைக்கி அப்படி இல்லை. இந்த படம் ஓடக்கூடாது, இந்த படத்தை ஒழிச்சிடணும், இந்த படத்தில் மக்கள் போய் பார்த்துடக்கூடாது, இந்த வன்மத்தை கக்குறது தான் இன்றைக்கி நிறைய விமர்சனங்களாக இருக்குது. இன்றைக்கி நிறைய ஒரு படத்தை விமர்சனம் பார்க்கும்போது நல்லா ஃபேஸ்புக்கில் பார்த்தா ஒரு பத்திரிகையாளர்கள் விமர்சனம் பண்ணுவாங்க, சில மீடியாக்கள், ஒரு தரமான மீடியாக்கள் அவங்க விமர்சனம் பண்ணுவாங்க. அப்போ அதை பார்ப்போம். அப்போ அவங்க சரியாக நிறைய குறையாக எடுத்து சொல்லுவாங்க, பத்திரிகையாளரும் சரி மீடியாக்களும் சரி. ஆனால் இன்றைக்கி படம் பார்த்தவங்க எல்லாருமே விமர்சகர்கள். ஃபேஸ்புக்கில் விமர்சனமாக போய்கிட்டு இருக்கு. அதுவும் நல்லபடியாக நான் சரி, நான் படம் நல்லா இருக்க நல்ல இல்லாத படத்தை நீங்கள் நல்லா இருக்க சொல்லுது, அது சொல்லணும்னு சொல்லலை. வன்மமாக இருக்கு சார், கேவலமாக திட்டுறது. இவங்களாம் பெரிய சாதிச்ச மாதிரியும் இவங்களும் பெரிய வெற்றி கொடுத்த மாதிரியும் சரியில்லை சொல்லிடுற எவ்வளோ மேட்ரு முடிஞ்சது. யாரும் ஒன்று வந்து சரியாக சொல்ல அந்த வன்மம் தான் சார். வன்மத்தை வாந்தியாக எடுக்கிறது அன்றைக்கி இதாக இருக்குது. இதை தடுக்கணும் சார். முதல்ல நான் சொல்கிறது, நீங்கள் நம்ம படம் ரிலீஸ் பண்ணுறோம், அடுத்த விஷயம் இன்றைக்கி ஒரு படத்தை இதில் வந்து ஒரு ஜாதி ரீதியாகவும் சில விமர்சனங்கள், ஒரு படத்தை அவனுக்கு பிடிக்காத படம் தான் ஒழிச்சிடணும், மத ரீதியாகவும் இன்றைக்கி விமர்சனம் வருது, அரசியல் ரீதியாகவும் இன்றைக்கி விமர்சனம் வருது, ஒரு நடிகர்கள் இன்னொரு நடிகர்கள் இந்த மோதல் ரீதியாகவும் விமர்சனம் வருது. ஒரு படத்துக்கான விமர்சனம் இல்லை. இதுதான் இன்றைக்கி நடக்குது. ஒருத்தவங்க பிடிக்காத ஜாதிக்கார படம் வந்தால் இது எப்படியா ஓச்சரும் வரிஞ்சு கட்டிட்டு இறங்கிறாங்க. ஒரு பிடிக்காத நடிகருக்கு படம் வந்தால் எப்படி ஓடக்கூடாது அதுக்கு வரிஞ்சு கட்டிட்டு விமர்சனம் பண்ணுறாங்க. விமர்சனங்கிறது அது ஒரு நியாயம் இருக்கணும்ல, உன் வன்மம் இருக்கக்கூடாதுல்ல. இன்றைக்கி அதை ஒழிச்சா போதும் சார். நீங்கள் அதை ஒழிச்சா போதும். இன்றைக்கி அதை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இன்றைக்கி. அப்புறம் தியேட்டர்கள் ஒதுக்குறது இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ அதாவது உதயகுமார் சார் அவர் ரெகுலராக நாங்கள் பேசிட்டே இருக்கோம். இதுக்கு ஒரு சீக்கிரம் நம்ம வந்து ஒரு நடிகர்லேருந்து எல்லாருமே சின்ன படங்களையும் வாழ வைக்கணும். பெரிய படங்கள் வந்து அவங்க போட்ட காசை எப்படி வசூல் பண்ணுற திட்டம் போடுறாங்க, அதில் சின்ன படம் நசிங்கிடக்கூடாது. அதுக்கும் சில வழிமுறை இருக்கணும். இந்த போன வாரம் ரிலீஸ் ஆச்சு சின்ன படங்கள். உண்மையிலேயே போனோட அக்யூஸ்ட் நல்ல படம், சரண்டர் அவங்க படம் ஒரு சிறந்த படம், எல்லாம் ஹிட்டு வந்துருச்சு. முதல் பக்கம் எல்லாமே நல்ல படங்கள் தான், சில படம் ஹிட்டும் ஆகிருக்கு. இப்போ அடுத்து பெரிய படம் வரும்போது அந்த ஓடிக்கு இருக்க படத்தையும் மொத்தமாக தூக்குண்ட நிலம வருதுல்ல, அதை தடுக்கணும் சார். நீங்கள் ஒரு வாரம் கூட படம் வந்திருக்கு, அது அப்போ தான் பேர் எடுத்திருக்கு, நல்லா இருக்குன்னு வந்து ரிசல்ட் வந்திருக்கு, கொஞ்சம் அப்படியே மக்கள் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ இன்னும் பெரிய ஹீரோ படம் வரும்போது அதான் வலிச்சு தொடச்சி தூக்கி எரிஞ்சிடுறாங்க. அப்போ முன்னாடி ரிலீஸ் பண்ண முடியல, பின்னாடி ரிலீஸ் பண்ண முடியல. இதெல்லாம் நீங்கள் பெரிய நடிகர் எல்லாத்தையும் கூட்டி வச்சு பேசணும். அவ்வளோதான். நம்ம வந்து ஏன்னா சினிமா நல்லா இருக்கணும்னா சினிமாவால் வாழ்ந்தவர்களை கூப்பிடுங்க, பேசுவோம், அப்போ தான் இது நல்லா இருக்கும். இது மோசம் போயிட்டுருக்கலாம், மோசம் போயிட்டுருக்க முடியாது. கடுக்கா நான் சின்ன டீமு 2-3 பேர் சேர்ந்த படம் பண்ணியிருக்காங்க. தனஞ்சி சார் கண்டிப்பாக இந்த படத்தை கரெக்டாக ரிலீஸ் பண்ணி சரியான வெற்றி அவங்களுக்கு வாங்கி கொடுத்துவார். அதனால் அடுத்து இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் விஜய் கௌரிஷ் வந்து வெற்றி படம் நாயனா உருவாயிருவாங்கிற நம்பிக்கை இருக்குது. இந்த படம் வெற்றிக்கு அப்புறம் நிச்சயம் இந்த ப்ரொடியூசர்லாம் திரும்ப அடுத்த படம் ஒன்று ஆரம்பித்து தொடர்ந்து வெற்றி படங்களாக கொடுங்க, நல்ல படங்களாக கொடுங்க. கதை தான் முக்கியம். இப்போ மக்களும் புரிஞ்சிட்ட வரைக்கும் இன்றைக்கி வந்து பட்ஜெட் பெருசாக அதெல்லாம் இல்லை, கதை நல்லா இருந்தால் வருவாங்க. 2-3 வருஷமாக நல்ல கதை சொல்லப்படலாம் ஓடி இருக்குது. மக்கள் மேலே இந்த குறையுமே இல்லை சார். நான் கொல்ல சொல்கிறேன், மக்களும் குறையில. அப்புறம் வந்து ஓடிச்சு, குடும்பஸ்தனும் ஓடிச்சு, எத்தனை படம் சின்ன படங்கள்லாம் ஓடி, இந்த அக்யூஸ்ட் ஓடி இருக்குது, எல்லாம் நல்லா ஓடி இருக்குது. சின்ன படம் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு படமாக இருந்தால் ஓடுது சார். படங்கிற பேரில் நம்மளை போட்டு குத்தி குதறினாங்கன்னா ஆடியன்ஸ் ரிஜெக்ட் பண்ணிடுறான். கண்டிப்பாக கடுக்கா நல்ல படமாக இருக்கும், வெற்றி படமாக இருக்கும். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.